வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தீபாவளிக்கு 2 நாள் தான் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் கடை வீதியில் கூட்டம் ரொம்ப கம்மி. என்ன காரணம்னா மழை, வியாபாரிகளோட கவலை தாங்க. என்ன காரணம்னா தீபாவளிக்கு எப்படியாவது நல்ல வியாபாரம் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணுன்ட்டு எல்லா வியாபாரியும் நினச்சப்ப சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரிகள் தான். ஆனால் மழை எல்லா வியாபாரத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. அதனால தான் இவ்வளோ கூட்டம் கம்மி. இல்லைன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் நடக்கிற கூட வழி இருக்காதுக்கு பாருங்கள். மழை பெஞ்சு நின்றுருக்குது, மறுபடியும் மழை பெஞ்சிட்ருக்குது. வியாபாரிகள் கவலையோடு தான் உட்காந்துட்டுருக்குறாங்க. என்ன காரணம்னா ஒரு 4 நாள் தான் எப்போவுமே நல்லா வியாபாரம் நடக்கும். ஆனால் இந்த டைமு ரொம்ப மந்தமான வியாபாரம். என்ன காரணம்னா மழை இது வரைக்கும் நிற்கவே இல்லை, இன்னும் மழை வருங்க. இந்த மாதிரி தீபாவளி எப்போவுமே வந்ததில்லை. என்ன பண்ணுறதுங்க, வியாபாரம் பண்ணி பார்த்தா தெரியும். யூடியூப்பில் உட்காந்துட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி தெரியாது. வியாபாரிகளோட கவலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மழை. இப்போ மழை லைட்டாக சாரல் பெஞ்சிட்ருக்குது. ஆனால் அதனால தான் ரொம்ப கூட்டம் கம்மி. கூட்டமே இல்லை. மழை வந்தால் யாருமே உள்ளே போக மாட்டாங்க. ஒரு சிலர் மழை வந்தாலும் பரவாயில்லன்ட்டு போவாங்க. ஆனால் வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் இன்றைக்கி ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா என்ன காரணம்னா அவங்களுக்கெல்லாம் வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. எப்படியாவது ஒரு 4 நாளில் நல்ல ப்ராஃபிட் எடுத்துடலான்னு பார்ப்பாங்க. அவங்க தலையிலையும் கல்லை போட்டு விட்டது இந்த மழை. தீபாவளி எல்லா பக்கம் மழை தான். ஒரு ஆள் கூடி நிம்மதியாக இது வரைக்கும் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா மழையில் பல வீடுகளில் வெள்ளம் பூந்து விட்டது, பல இடத்துல குண்டும் குழியுமாக இருக்குது. ஆனால் இந்த தீபாவளி மந்தமான தீபாவளி, மக்கள் கவலையடை செய்த துக்கமான தீபாவளின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மழை வாட்டி எடுத்துருக்குது. எல்லா ஊர்லேயும் மழை தான். வடகிழக்கு பருவமழை இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துருச்சு. அதுவும் தீபாவளிக்கு வந்ததுனால எல்லா மக்களுக்கும் கவலையாக இருந்தது. தீபாவளி தான் தமிழர்களும் நல்லா சந்தோஷமாக பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க. பட்டாசு வியாபாரிகளுக்கும் துக்கமான தீபாவளி தான். யாரும் மழை வந்தால் பட்டாசு உள்ளே வாங்க போக மாட்டாங்க. என்ன காரணம்னா பட்டாசு நனைஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மொத்தத்தில் இந்த தீபாவளி மழை போகுமா எனக்கு தெரியல. இன்றைக்கும் மழை வரும்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு சில ஆளுகளுக்கு தெரியாது. யூடியூப்பில் உட்காந்துட்டு எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் இலவச வருமானம் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வியாபாரத்தை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.